நீங்க மட்டும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அந்த டூல்ஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தல அப்படின்னா உங்களுக்கு ப்ரமோஷனே கிடைக்காது அப்படின்னு அசென்ச்சரோட சிஇஓ ஜூலி ஸ்வீட் தெரிவிச்சிருக்காங்க. இது அசென்ச்சர் ஊழியர்களுக்கு மத்தியில ஒரு பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அசென்ச்சர்ல ஏன் இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸை கொண்டு வராங்க, ஒரு ஊழியர் ஏஐ டூலை பயன்படுத்துறாங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்படியெல்லாம் ட்ராக் பண்ண போறாங்க, அவங்களோட ப்ரமோஷனை இதன் அடிப்படையில் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம். அசென்ச்சர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப பிரபலமான ஐடி நிறுவனங்கள்ல அசென்ச்சரும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். துபாயில இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. அசென்ச்சர்ல சமீபத்தில் என்ன ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நிறுவனத்தினுடைய சீனியர் எம்ப்ளாயிஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் இனிமேலும் ப்ரமோஷன் வரணும் அப்படின்னா அவங்களோட இன்டர்னல் ஏஐ டூலை கண்டிப்பா அவங்க பயன்படுத்தியிருக்கணும். அப்படி பயன்படுத்தி அவங்களோட டே டு டே ஒர்க்கை பண்றாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு அந்த நிறுவனத்தினுடைய சிஇஓ தெரிவிச்சிருக்காங்க. ஸோ முக்கியமா எந்த கேட்டகரியில் இருக்கிற ஊழியர்களுக்கு இந்த நிபந்தனையை கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, சீனியர் லெவல்ல மேனேஜர் ரோல்ல இருக்கிறவங்க, அசோசியேட் டைரக்டர்ஸா இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே இதை கட்டாயப்படுத்தியிருக்காங்க. ஸோ அவங்க கண்டிப்பா அவங்களோட லீடர்ஷிப் ரோல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இன்கார்பரேட் பண்ணணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க. இது எப்படி நிறுவனத்துக்கு தெரியும், இவங்க யூஸ் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்படி ட்ராக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ரமோஷன் வழங்குவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊழியர்களுக்கு ஒரு வீக்லி லாகின் ரிப்போர்ட்டை ரெடி பண்றாங்க. ஸோ அந்த லாகின் ரிப்போர்ட்ல இவங்க ஏஐ எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே ட்ராக் பண்றாங்க. ஸோ வாரம் இதை ட்ராக் பண்றதுனால ஒரு ஊழியர் எந்த அளவுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிற டேட்டா கண்டிப்பா நிறுவனத்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இதன் அடிப்படையில் அவங்களோட ப்ரமோஷன் டெசிஷன்ஸை எடுக்க போறோம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நியூ பாலிசியை ஊழியர்கள் எல்லாருக்குமே இன்டர்னல் இமெயில் மூலமா தெரியப்படுத்தியிருக்கிறதாகவும் அசென்ச்சர் தரப்புல இருந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்துல இருந்தே இந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதாகவும், இந்த வருஷம் ப்ரமோஷன்ஸ்க்கான டெசிஷன் எல்லாமே இதன் அடிப்படையில தான் எடுக்க போறோம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. சரி, எனக்கு இது கம்ஃபர்டபுளா இல்ல, ஏஐ டூல்ஸ் எல்லாம் நான் பெருசா பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு ஊழியர் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க நிறுவனத்தை விட்டு வெளியேறலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அசென்ச்சரோட சிஇஓ ஜூலி ஸ்வீட் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஊழியர் ஏஐ டூல்ஸை இன்கார்பரேட் பண்றதுக்கு டிலே பண்றாங்களோ இல்ல மறுக்கிறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா அசென்ச்சர்ல இருந்து வெளியேற்றப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் அந்த ஊழியர்களுக்கு மத்தியில ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, அசென்ச்சர் ஏன் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தினம் புது ஏஐ டூல்ஸை பத்தி நம்ம படிச்சுட்டே இருக்கோம். அந்த ஏஐ டூல்ஸ்னால மற்ற இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும் இல்ல ஹியூமன்ஸா இருக்கட்டும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போறாங்க, இல்ல ஹியூமன்ஸ் எப்படி அவங்களை எக்யூப் பண்ணிக்கணும் அப்படின்னு தினம் புது தகவல்களை நம்மளால பார்க்க முடியுது. அப்போ அசென்ச்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஏஐ மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட நிறுவனம் கண்டிப்பா எவால்வ் ஆகணும். அப்படி எவால்வ் ஆகணும்னா எங்களோட எம்ப்ளாயிஸ் எல்லாருமே அதை கம்ப்ளீட்டா இன்கார்பரேட் பண்ணணும். ஸோ அதை ஊழியர்களுக்கிட்ட வலியுறுத்துறதுக்கு நாங்கள் இந்த பாத்தை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. ஸோ ஏஐ அடாப்ஷனை ஊழியர்கள் கிட்ட அதிகப்படுத்துறதுக்காகவும் அதோட இம்பார்ட்டன்ஸை புரிய வைக்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அசென்ச்சர் ஆன் த ஹோல் ஒரு கம்பெனியாவே கம்ப்ளீட்டா ஏஐக்கு அடாப்ட் ஆகுறாங்க அப்படிங்கும் பட்சத்துல எல்லா ஐடி நிறுவனங்களும் அதை செஞ்சுட்டு வராங்க. ஸோ அதுல அசென்ச்சர் பயனரா இருக்கணும், மற்ற நிறுவனங்களை விட நம்ம முன்னோடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டதா சொல்றாங்க. சரி, இதனால யாருக்கு அதிகமா பாதிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சீனியர் லெவல்ல இருக்கிற ஊழியர்களுக்கு இது கொஞ்சம் நெருக்கடியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதுல ஒரு சில தளர்வுகளும் இருக்கு. யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற 12 நாடுகளை சேர்ந்தவங்களுக்கு இந்த ரூல் பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யுஎஸ் கவர்மெண்ட்டுக்கு கீழே கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்ற ஊழியர்களுக்கும் இந்த ரூல் பொருந்தாது. அவங்களோட ப்ரமோஷன்ஸ் இதுக்கு முன்னாடி என்ன கிரைட்டீரியா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸம்ஷன் கொடுக்கப்பட்ட கேட்டகரியை சேர்ந்த ஊழியர்களை தவிர்த்து மற்ற எல்லா ஊழியர்களுக்குமே இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அசென்ச்சர் ஊழியர்களுக்கு மத்தியில இதை பத்தின என்ன ஒப்பீனியன் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அசென்ச்சரோட இன்டர்னல் ஏஐ சிஸ்டம் இன்னும் அந்த அளவுக்கு எக்யூப் ஆகல, அவங்களோட ஏஐ டூல்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா அதை பேஸ் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கும்போது அதுல சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் இருக்கு. ஸோ அவங்களோட ஏஐ சிஸ்டமை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இல்ல இன்னும் கொஞ்சம் அதை பெட்டர் ஆக்கிட்டு இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஊழியர்களோட ஒரு தாட்டா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அசென்ச்சரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சீனியர் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு தான் ப்ரமோஷனுக்கு இந்த ஏஐயோட பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்கா பார்க்கும்போது இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், இன்னும் என்னென்ன ரோல்ஸ்ல இருக்கவங்களுக்குலாம் இதை கட்டாயமாக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.